ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜோஷுவா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மல்லிகைப்பூ மாலை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு அடிக்கட்டை சுற்றி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கட்டைக்கு மேலே வந்துட்டு பன்னீர் தலை, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூக்குத்தி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை அப்படி நம்ம அழுத்தி நம்ம வச்சுக்கிறோம். நல்லா ஒட்டி நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. அந்த ரோஸ் வச்ச பின்னாடி நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பன்னீர் தலை தான். என்ன வீடியோ ஸ்பீடாக போகுதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. மேலே போக போக ஸ்லோ மோஷன் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். இந்த மாதிரி ரோஸை நீங்கள் நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. ரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வச்ச பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னீர் தலை எப்படி பிச்சு வைக்கிறோன்னு பார்த்துக்கோங்க. இந்த இது தான் இப்படி தான் நம்ம பிச்சு நம்ம வைக்கணும். கரெக்டாக வச்சு அழுத்தி நம்ம இது பண்ணணும். எவ்வளோ டைட்டாக வச்சு சுற்றுறீங்களோ அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ நல்லா சேர்த்து நல்லா திக்காக வச்சு சுற்றுங்க. ஸோ மாலை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு சுற்றிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாலை பார்த்தீங்கன்னா நம்ம விற்கிறது வந்து 2000க்கு விற்கிறோம், சேல் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எதாவது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மல்லி ரேட்டு பொறுத்து நாங்கள் மாலை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ரேட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ ரெண்டாக எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். கீழே அதே மாதிரி தான் அடிக்கட்டையும் நம்ம சுற்றணும். இந்த மாதிரி நீங்கள் மல்லி வச்சுக்கணும். 2 மல்லி எடுத்து நாரோடு வச்சு அப்படியே அழுத்தி சுற்றணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா நரம்பு வச்சு சுற்றுறோம். உங்களுக்கு நூல் வேணும்னா நீங்கள் நூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த அளவு நீங்கள் மல்லி சுற்றின பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னீர் தலை இந்த மாதிரி பிச்சு கொஞ்சம் அழுத்தி நீங்கள் சுற்றிக்கணும். நல்லா கொஞ்சம் அழுத்தி வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் மாலை. இந்த மாலை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த மாலை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி ரோஸு இந்த மாதிரி வச்சு காம்போடு வச்சு இறுக்கி நம்ம நல்லா டைட்டாக சுற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாலை பக்கா ஃபினிஷிங்கில் வந்துட்டுருக்குது. அப்படியே அழுத்தி சுற்றிட்டு வரணும். இப்போது மூக்குத்தி ரோஸ் வச்ச பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பன்னீர் தலை தான் வைப்போம். நல்ல இதாக வாங்கிக்கோங்க. ரோஸு மூக்குத்தி ரோஸுன்னு சொல்லுவாங்க. நல்லா ஃபஸ்ட்டு கிரேடில் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னீர் தலை ஃபஸ்ட்டு மாதிரியே கொஞ்சம் நல்லா அழுத்தி நம்ம வச்சு சுற்றிக்கணும். இந்த அளவுக்கு பன்னீர் தலை வச்ச பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ தான். இந்த மாதிரி 2 வச்சு அழுத்தி நம்ம சுற்றணும். நல்லா கொஞ்சம் டைட்டாக சுற்றிக்கங்க, கலண்டக்கூடாது மல்லி. இந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கணும். இந்த அளவு சுற்றின பின்னாடி மேலே வந்துட்டு நாட் போட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திண்டு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார் கிழித்து இந்த மாதிரி மூக்குத்தி ரோஸ் வச்சு அப்படியே நம்ம கீழே மாலை கீழே வந்துட்டு குஞ்சத்துக்கு கீழே தொங்குறது இது. இந்த மாதிரி நல்லா அழுத்தி வச்சு சுற்றிக்கங்க.
இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். மூக்குத்தி ரோஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு கிரேட் வாங்கினது. நீங்களும் நல்ல பூவாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் அழுத்தி சுற்றிக்கணும். இந்த அளவுக்கு சுற்றின பின்னாடி ஒரு நாட் போட்டுக்கணும். இப்போது அந்த நாரை மட்டும் கட் பண்ணிக்கணும். நரம்பு அப்படியே விட்டுறணும். ஏன்னா நம்ம நரம்பில் தான் வந்துட்டு பாசி கோப்போம். இந்த மாதிரி நீங்கள் கோத்துக்கணும். ஒரு திண்டு கரெக்டாக ஒரு மாலைக்கு வந்து 3 வேணும். ஸோ நீங்கள் 3 கோத்துக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் இது 3 கோத்த பின்னாடி 3த்தையும் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் தலையெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கணும். கரெக்டாக பூ அடிப்படாமல் கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். நல்லா ஃபினிஷிங்காக கட் பண்ணுங்கள். அப்போ தான் மாலை நல்ல லுக் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாலை எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கீழே கொஞ்சம் இந்த மல்லியில் தான் போட்டிருக்கணும். எதனாலன்னா வந்துட்டு ப்ராட் இருக்காது, ப்ராடு கிடைக்காது. ஸோ அதனால் நாங்கள் சம்மங்கி சூஸ் பண்ணியிருக்கோம். சம்மங்கி தான் நல்லா ஒரு ப்ராடாக வரும். கீழே ரோஸ் வச்சு மேலே சம்மங்கி விரித்து வைக்கணும். அதுக்கு மேலே வந்துட்டு பன்னீர் தலை வச்சு ரோஸ் வச்சு முடிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 திண்டையும் வந்துட்டு நல்லா இறுக்கி கட்டிக்கங்க. நல்லா இறுக்கி ஃபிட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு நல்லா இறுக்கி கட்டிட்டு இப்படி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வெளியில் இந்த மாதிரி நார் தெரியாதபடி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கணும், கட்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா திண்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். அதை நம்ம இப்படி வந்து 2ஆக எடுத்து இப்படி நம்ம இறுக்கி கட்டிக்கணும். நல்லா இறுக்கி கட்டுங்க, கலண்டக்கூடாது. பூ அடிப்படாமல் கரெக்டாக ஃபிட் பண்ணுங்க இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா திண்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே நீட்டிகிட்டு இருக்க இந்த தலையெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த நாரை 2ஆக கட் பண்ணி விட்டு அது கீழே ஆல்ரெடி நம்ம கோத்து வச்சுருக்குது ரோஸ் கோத்து வரலாம் ஆல்ரெடி, அதை எடுத்து நம்ம ஃபிட் பண்ணிடுவோம். இந்த திண்டுக்கும் நம்ம ஃபிட் பண்ணுறோம். நல்லா டைட்டாக இது பண்ணிக்கோங்க, ஃபிட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு. சூப்பராக இருக்குது மாலை பார்க்கல. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கோத்து வச்சுருக்கிறத வந்து கீழே நம்ம இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாலை அவ்வளோ லுக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கூட நல்லா டைட்டாக கட்டிக்கங்க. இந்த மாதிரி இறுக்கி கட்டிக்கங்க. இந்த மாலை பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். மல்லி ரேட்டு பொறுத்து இந்த மாலை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மல்லி மாலை வந்து 2000 ரூபாய். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கான்டாக்ட் நம்பர் தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாலை பக்கா ஃபினிஷிங்காக வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. மாலை அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.